உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இன்று நாம் துதிக்க போகிறோம், தேவன் நோக்கி ஜெபிக்க போகிறோம், மன்றாட போகிறோம். இந்த 2026 இந்த முதல் மாதத்திலிருந்து இந்த 12 மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நன்மையாக மாற வேண்டும். நம்ம ஜெபிப்போம். வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 85:12 சங்கீதம், கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அதே போல தகப்பனே, இன்று இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்கள வல்லமையாக இந்த ஊழியத்தில் பயன்படுத்துங்க. 2026 ஊழியம் பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இதை பார்த்து கொண்டு அன்பு சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும், தேவ பிள்ளைகள், தேவச்சனம் யாராக இருந்தாலும், இனி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க. வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஒருமனதாக உண்டாகட்டும், ஜெபம் பெருகட்டும். அவங்க வாழ்க்கையில் வேண்டிய நன்மையை இந்த வருஷம் 2020 தகப்பனே, இந்த 12 மாதம் இந்த கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. இந்த வருஷம் தகப்பனே, என்னுடைய பொண்ணுக்கு, என் மகனுக்கு திருமணம் நடக்கணும், அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சா அவன் அந்த காரியம் நடக்குமே என்று சொல்லி துக்கித்து இருக்கிற அந்த துக்கம் சந்தோஷம் மாறட்டும். நல்ல திருமணங்கள், ஆகாத திருமணம் ஆகட்டும், நல்ல வாழ்க்கை அமையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆண்டவரே, அதே மாதிரி தகப்பனே ஏசப்பா, ஒரு தகப்பனே ஊழியக்காரனாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஊழியக்காரன் ஆண்டவரே, உங்க சர்வெண்ட் நான் ஜெபிக்கும் பொழுது யாரெல்லாம் பார்த்து கொண்டு அவர்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் அந்த பிள்ளை செல்வத்தை நீர் கொடுக்கும்படியாக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்பிள்ளைகள் கர்த்தால் வரும் சுதந்திரம் கற்பத்திரிக்கணி அவரால் கிடைக்கும் எழுதப்பட்டிருக்கு. நீங்க அந்த வார்த்தை நிமித்தம் தாங்க, நீங்க எழுதிருக்கீங்களேப்பா, சொல்லியிருக்கீங்க, அதை தந்து அருளுங்க ஆண்டவரே. நீங்க உங்க நாமத்து நிமித்தம் தாங்க ஏசப்பா. அது மாதிரி நல்ல வேலை இல்லாதவருக்கு வேலை இந்த வருஷம் தந்து அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் நல்ல வருமானத்தை கொடுங்க. குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் மாறட்டும், பயங்கள் வியாதிகள் வறுமைகள் அவங்களை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை விலகட்டும் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே, விருத்தி உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஏசப்பா. வல்லமை உண்டாகட்டும் தகப்பனே. வேதாகம் படிக்காம இருக்க வேதாகத்தை எடுத்து நல்லா படிக்கட்டும். வேதாகத்தில் இருக்க அதிசயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க இருதயத்தின் கண்களை திறந்து விடுங்க. உங்க மகிமையை பார்க்கட்டும் ஆண்டவரே. பரலோக தரிசனங்களை அவங்க பார்க்கட்டும். நீர் உண்மையில தேவன், நீ வல்லமையில தேவன், மகிமையில தேவன் வந்து அவங்க உணரட்டும். இதை பார்த்துக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டும். அவங்க தடைகள் நீங்கட்டும், அவங்க வருமானங்கள் பெருகட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும் இயேசு நாமத்தினால. வறுமை எல்லாம் மாறட்டும் தகப்பனே. சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. யாராருக்கெல்லாம் எந்த பலவீனம் இருக்கோ, எந்த வியாதி இருக்கோ, எந்த வலிகள் இருக்கோ, எந்த நோய் இருக்கோ, இந்த இயேசுவின் நாமத்தினால இப்போது குணமாகட்டும். இயேசுவின் தலைமுறை குணமாகட்டும். கர்த்தரை குணமாக்க வல்லமை இருக்கும். உங்க வார்த்தையை அனுப்பி நீங்க குணமாக்குங்க. மனுஷன் 54 மட்டும் இல்ல, இயேசுவே உங்க வாயிலிருந்து வார்த்தையை பிழைப்பான், பிழைக்க செய்யுங்க. ஒருத்தர் ஆஸ்வதிங்க. எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க